friends, welcome to Taj Beauty Recipe. Friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பிரைட்கான ஒரு ஃபேஷியல் பார்க்க போறோம். சோ இந்த ஃபேஷியல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி ஒரு வாரத்துல இருந்து ஒரு மாசம் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படினா நீங்க இந்த ஃபேஷியல் வந்து ட்ரை பண்ணலாம். மேரேஜ் அன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா தெரிவீங்க. மேக்கப்பே போட தேவையில்லை. இந்த ஃபேஷியல் பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனவங்க மட்டும் இல்ல, எல்லா ஸ்கின் டைப் இருக்கவங்களுமே இந்த ஃபேஷியல் வந்து ட்ரை பண்ணலாம். சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும். சோ இப்போ இந்த ஃபேஷியல் எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஃபேஷியல் பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஸ்டெப்பா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்க்ரப் பண்ண போறோம். சோ ஸ்க்ரப் பண்றதுக்கு ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சுகர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா இது கூட நான் வீட்ல பூத்த பன்னீர் ரோஜா இதழ்கள் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நமக்கு பன்னீர் ரோஜா வந்து கிடைக்குது. சோ நீங்க அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரோஸ் பெட்டல்ஸையும் சுகரையும் நல்லா நம்மளோட கையாலேயே வந்து அழுத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையால் மிக்ஸ் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு தடவை அடித்து கூட எடுத்துக்கலாம். இந்த ஸ்க்ரப்பை எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல உள்ள டெட் செல்ஸ் அழுக்கு இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கண்களுக்கு கீழே அப்ளை பண்ணும்போது கண்களுக்கு கீழே உள்ள கருவளையங்கள் வந்து ரெடியூஸ் ஆகும். லிப்ஸில் அப்ளை பண்ணும்போது லிப்ஸில் உள்ள கருமையெல்லாம் நீங்கி வெடிப்பு விழுந்த லிப்ஸ் எல்லாம் வந்து நல்லா பேபி பிங்காக மாறும். இந்த ஸ்க்ரப்பை வந்து நீங்கள் ஃபுல் பாடிக்குமே யூஸ் பண்ணலாம். இப்போ நான் என்னோடய கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்களோட ஃபேஸில் கண்களுக்கு கீழே அப்புறம் லிப்ஸ்லலாம் வந்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரப் மட்டும் நம்ம வாரத்தில் ஒரு தடவை இல்லை 2 தடவை பண்ணினா மட்டும் போதும். இந்த ஸ்க்ரப்பரை உங்களோட ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களோட ஃபிங்கரால் ஜென்டலாக மசாஜ் பண்ணுங்கள். ரொம்ப அழுத்தி வந்து மசாஜ் பண்ணிடாதீங்க. இதை அப்ளை பண்ணி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்க்ரப் பண்ணி என்னோடய ஸ்கின்னை வந்து வாஷ் பண்ணிட்டேன். இப்போவே பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாகவும் செம்ம க்ளோவிங்காக இருக்குது. இப்போ அடுத்ததான் நம்ம வந்து செகண்ட் ஸ்டெப் பண்ண போகிறோம். ஃபேஸ் பேக் வந்து போட போகிறோம். ஸோ இந்த ஃபேஸ் பேக் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் நம்ம இது கூட வந்து 3 பன்னீர் ரோஜா இதழ்களை வந்து சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூட கொஞ்சமாக ரோஸ் வாட்டர் சேர்த்து இதை நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து நான் ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸ் பேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஃபேஸ் பேக்கை நம்மளோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணி நம்ம வந்து மசாஜ்லாம் பண்ண வேணாம். ஸோ லைட்டாக வந்து அப்ளை பண்ணி விட்டாலே போதும். இது வந்து நம்மளோட ஸ்கின்க்கு வந்து நல்ல ஒரு டைட்டன் கொடுக்கும். இந்த ஃபேஸ் பேக்கை வந்து உங்களோட ஃபேஸில் கீழே இருந்து மேல் நோக்கி அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட கழுத்துலையும் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள். முகத்தில் ஏதாவது சுருக்கம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களோட முகத்தில் உள்ள சுருக்கங்கள்லாம் வந்து போயிடும். ஸோ நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப நாளைக்கு இளமையாகவே இருக்கும். இப்போ இந்த பேக் வந்து என்னோடய கையில் அப்ளை பண்ணி 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்கின் எவ்வளோ டைட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நார்மல் தண்ணி வச்சு நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு தடவை நீங்கள் இந்த ஃபேஷியல் ட்ரை பண்ணும்போது உங்களோட ஸ்கின் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளோவிங்காக இருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸ்கின் ஒயிட்டனிங்க்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஒரு தடவை நம்ம அந்த பேக் போடும்போதே பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல உள்ள டேன்லாம் வந்து ரிமூவ் ஆகுது. நம்ம ஏற்கனவே ஸ்க்ரப் பண்ணிவிட்டு வேறு இந்த பேக் போடுறதுனால ரிசல்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்கின் வந்து நல்லா செம்ம க்ளோவிங்காகவும் இருந்தது. எனக்கு இதில் பிடிச்சிருந்ததே பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா பேபி சாஃப்டாக இருந்தது தான். ஸ்கின் வந்து நல்லா பிங்கியாக அழகாக இருந்தது. இந்த ஃபேஷியலை வந்து நான் சொல்கிறத விட நீங்கள் ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தான் இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு பண்ண ஸ்க்ரப்பரை வந்து வாரத்தில் ஒரு 2 தடவை மட்டும் பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக்கை மட்டும் நீங்கள் தினமுமே வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து பார்லருக்கே போக வேண்டாம். பார்லர் போய் ஒரு ஃபேஷியல் பண்ண அளவுக்கு நல்ல ரிசல்ட் வந்து இந்த பேக்கில் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு மறுபடியும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் உங்களை பார்க்குறேன்.